என்னென்னமா போடுறீங்க? பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி பூ, சோம்பு. இது உங்க ஊர் ஸ்பெஷலா? உங்க ஊர் மதுராந்தகம் ஸ்பெஷல். மதுராந்தகமா? அடுத்து வெங்காயம். வெங்காயம் மட்டும். இது வந்து 1 கிலோக்கு 1 கிலோக்கு எவ்வளோ வெங்காயம் போடணும்? 1 கிலோக்கு ஒரு 4 கிலோட ஒரு 300 வெங்காயம் போடணும். 300 கிராம் வெங்காயம். நல்ல வெங்காயம் நல்லா ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான போடுவாங்க நீங்க? போடக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு மாதிரி வாட வந்துடும். இந்த கொஞ்சம் போட்டா தான் அந்த வாசனை நல்லா வெங்காயம் வதங்கணும். இதுதான் டிப்ஸ். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி கூட்டுங்க நிறைய போடுங்க. எத்தனை ஸ்பூன் ஆகும்? இஞ்சி வந்து எவ்வளோ மேக் இருக்கும்? 10 கிராம். இவ்வளோ இஞ்சி 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு. என்ன நீ 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டா? வெளியே இருக்கிறது எல்லாமே இருக்காடி. வாய் முதல்ல வரும். பச்சை மிளகாய் போடு. 1 கிலோக்கு 1 கிலோ தக்காளி. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வதக்கிறது. என்ன வச்சிருக்கீங்க? இது எதுக்கு? அதான் அரைச்சதுல தேங்காய் ஊற்றுவாங்களா பிரியாணிக்கு? புதுசா இருக்கே. திருப்பருப்பு, சோம்பு இதை வச்சு அரைச்சிக்கணுமா? அரைச்சி அது கொஞ்சம் ஊற்றணும். தேவையானது உப்பு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணிக்கு தகுந்த மாதிரி. காளான் இது எத்தனை பாக்கெட்டு? 3 பாக்கெட்டு. 2 கூட போடலாம். நம்ம அதிகமாக சாப்பிடலாம். அதனால 3 பாக்கெட்டு. மிளகாத்தூள், தனி மிளகாய் தனி மிளகாத்தூள். தயிர். சொல்லுங்க. தேங்காய், முந்திரி, கொஞ்சம் சோம்பு. அவ்வளோதான். ஜீரக சம்பா அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். ஜீரக சம்பா சரி, இந்த தண்ணி தான் ஊற்றுவீங்களா? ஆமாம், அந்த 2ஆவது 3ஆவது டேஸ்ட் வாசனை நல்லா இருக்கும். அரிசி கலந்து 3ஆவது தண்ணி ஊற்றணும். 3ஆவது தண்ணி ஊற்றலாம். 2ஆவது தண்ணி. அது 1 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 இது தண்ணி ஊற்றணும். சிக்கன் மட்டன்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே அதே அளவு தண்ணி தான். ஜீரக சம்பானா 1 1/2. ஆமாம், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. குழம்பு போயிடும். 1 இது ஒரு உலக்கு. ஒரு பங்கு இதில் 1 பங்கு அரிசி எடுத்து 1 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு அரை அரிசி. எலுமிச்சை சார், லெமன் ஜூஸா? புதினா கொத்தமல்லி வச்சுட்டு கட்டை எடுத்து வந்தாங்க. நல்லா வைங்க. ஆர்வத்தில் ஆடினா சூப்பரா இருக்க தங்கம். சொல்ல